ஜிஎஸ்டில 0% டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிரதமர் மோடி கடைசியா சுதந்திர தினத்தன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்ல ஜிஎஸ்டில புதிய பல மாற்றங்களை கொண்டு வர போறேன்னு சொல்லியிருந்தாரு. பிரதமர் மோடி சொன்ன மாதிரியே ஜிஎஸ்டில பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய ஜிஎஸ்டி மாற்றம் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு ரொம்பவுமே உதவியாகவும், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச்சானவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமானதாகவும் ஆப்போசிட்டா இருக்குதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏன் இப்படி சொல்றாங்க? ஜிஎஸ்டில என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்தியாவோட டாக்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் இந்த புதுசா கொண்டு வந்த ஜிஎஸ்டி மாற்றங்களை ஒவ்வொன்றையும் தனித்தனியா லிஸ்ட் படி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். 0% டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸுக்கு, அது மட்டும் இல்லாம எஜுகேஷனுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஆன புக்ஸ், நோட் புக்ஸ், சின்ன சின்ன ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே 0% கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களா இருக்கட்டும், சின்ன சின்ன கூட்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், எல்லாமே 12% 18% இருந்த ஜிஎஸ்டியை இப்போ 5% குறைச்சிருக்காங்க. எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் ஆன வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், அப்புறம் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் 28% டாக்ஸா இருந்துச்சு. இப்போ அதை 18% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 300cc கீழே இருக்க பைக், ஆட்டோஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் 28% இருந்து 18% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்க்கு தேவையான பொருட்களோட ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 5% குறைச்சிருக்காங்க. அடுத்தது ரொம்பவுமே முக்கியமான விஷயம், டொபாக்கோ, பான் மசாலா, சிகரெட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 28% இருந்த ஜிஎஸ்டியை இப்போ 40% உயர்த்தி இருக்காங்க. பணக்காரங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி மாற்றம் ரொம்பவுமே பாதிப்பாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, லக்ஸூரியஸான கார்ஸ், 300cc மேல இருக்க பைக்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 28% இருந்த டாக்ஸை 40% உயர்த்தி இருக்காங்க. செப்டம்பர் 22 இருந்து புதுசா கொண்டு வந்த ஜிஎஸ்டி மாற்றங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரப்போறதா சீதாராமன் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நடக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye bye.